இந்த திருமணத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொடுக்க வாய்ப்பை எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் அளித்த டாக்டர் மனோகரன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் அவருடைய சம்பந்தியின் குடும்பத்தினர் மணமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் திருமணம் நடத்தி வைக்கிறதுக்காக வந்த ஒரு பூஜாரி அல்லது பிரீஸ்ட் எல்லாம் கிடையாது. நாங்கள் 2 பேருமே டாக்டர்ஸ். டாக்டர் மனோகரனுடைய ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கேன்சர் சர்ஜன், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட். என்னுடைய மனைவி ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட். 2 பேருமே திருச்சியில் ஹர்ஷமித்ரா அப்படிங்கிற ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் வச்சு நடத்திட்டு இருக்கோம். 2 குழந்தைங்க. முதல் மகன் மருத்துவர், 2வது பெண் இப்போ லாயருக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பை எங்களுக்கு சார் கொடுத்துருக்கிறத ஒரு பெரும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஆண்டு எங்களுடைய 25வது திருமண ஆண்டு. கரெக்டாக இந்த ஆகஸ்ட் 29, இது ஜூன் 29, ஆகஸ்ட் 29 எங்களோட மேரேஜ் டேட். 25 ஆண்டுகள் நாங்கள் வெற்றிகரமாக இந்த குடும்பத்தை நடத்தியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த புதிய மணமக்களுக்கு எங்களுடைய ஒரு சில செய்திகள் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறோம். இந்த 25 ஆண்டுகள் இருந்தாலுமே கடைசி அந்த ஒரு 5 ஆண்டுகளாக எங்களுடைய திருமண பந்தம் வேற ஒரு பரிணாமம் எடுத்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு புத்தருடைய பிரின்சிபிள்ஸ்க்கு நாங்கள் அறிமுகமானோம். அதை வாழ்க்கையில் கடைபிடித்த பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எங்களுக்குள்ள நாங்கள் பார்க்க முடிஞ்சது. அப்போதான் இந்த நல்ல விஷயத்தை நமக்கு முன்கூட்டியே யாரும் சொல்லலையே, ஒரு 20 வருஷம் நம்ம கிட்டத்தட்ட வேஸ்ட் பண்ணிட்டோமே, யாராவது சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சோம். அந்த அடிப்படையில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அந்த வாழ்க்கையின் ரகசியத்தை புத்தருடைய போதனை, ஏன்னா புத்தருடைய போதனை இன்னைக்கு உலக அளவில் எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இந்திய மண்ணின் புத்தர், அவருடைய போதனைகளை ஏற்று மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வரலாற்றில் நடந்திருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மாமன்னர் அசோகர். மன்னர்கள்னாலே போர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு மன்னர் உலகிலேயே முதல் முறையாக போரே வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா அது அசோகர் மட்டும்தான். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது புத்தருடைய போதனை. அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலையும் அது மாற்றத்தை ஏற்படுத்தியது. அது என்ன அப்படிங்கிற அந்த ரகசியத்தை தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே கூடி ஒருங்கிணைந்து இந்த மணமக்களை வாழ்த்துவதோடு இந்த விழா நிறைவடையும். நான் ஒரு சின்ன உதாரணத்தோட மட்டும் சொல்லிடுறேன். நீங்க மணமக்கள் நீங்க அவசியம் கவனிக்கணும். தமிழ் புரியும்னு நினைக்கிறேன். நிஷாந்த் அண்ட் கார்த்திகா. நிஷாந்த் ஓகே, நிஷாந்த் அண்ட் கார்த்திகா கவனிங்க. உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போறோம். ஓகே, லைஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ என்னுடைய மனைவியும் நானும் 25 ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கையில் இருந்ததோடைய விளைவாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ப்ராக்டிக்கலி, எனி ஃபேமிலி தெர் வில் பி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஃபைட்ஸ் இருக்கும், ஆங்கர் இருக்கும், லவ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி எல்லா சூழல்லையும் நம்ம எப்படி சந்தோஷமா வாழ்றது அப்படிங்கிற டெக்னிக் தான் நான் இப்போ சொல்லி தர போறேன் உங்களுக்கு. கண்டிப்பா இதை எடுத்துக்கணும். எங்களுக்கு யாருமே சொல்லலையேன்னு நாங்கள் கவலைப்பட்டோம். இப்போ அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திட்டு உங்களுக்கு சொல்ல போறேன். இது எல்லாருமே நீங்களும் கவனிங்க. உங்க அனைவரும் சார்பாக இதை நமக்கு சொல்ல போறோம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும், ஒரு டெமோ மட்டும் நான் காமிச்சிடுறேன். கேமரா இந்த இதை ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? கியூப். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு 6 வகையான உறவு முறைகளை நம்ம சந்திக்கிறோம் அன்றாட வாழ்க்கையில். அதை ஒரு சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்றது தான் நான் இதை காமிக்கிறேன். ஓகே, நம்மளுடைய வாழ்க்கையில முதல் யார் இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்கள். ஒவ்வொருத்தருக்கும், அது மணமகனாக இருந்தாலும் சரி மணமகளாக இருந்தால் அவர்களுடைய பெற்றோர்கள் நமக்கு எல்லாருக்குமே. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய மனைவி மற்றும் குழந்தைகள், நம்மளுடைய ஃபேமிலி. அது பின்னாடி வலதுபுறம் நம்மளுடைய ஆசிரியர்கள், இடதுபுறம் நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள். கீழே இருக்கிற சர்ஃபேஸ் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய பணி, ஆஃபீஸில் நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்ம கீழே வேலை செய்கிறவங்க, நமக்கு வேலை செய்கிறவங்க எல்லாம். மேலே இருக்கிறது எதை குறிக்குதுன்னா நம்மளை வழி நடத்தக்கூடியவர்கள். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க. இந்த 6 பேரோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கு ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில். வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே இந்த மாதிரி எல்லாமே சுமூகமாக தான் இருக்கும், இந்த 6 உறவு முறைகளும். ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டெய்லி நம்ம இந்த ஒவ்வொரு உறவு முறைக்கும் ஒரு சில டியூட்டிஸ் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அந்த கடமைகளை செய்ய வேண்டிய பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம வாழ்க்கை சக்கரத்தோடு சேர்ந்து நம்ம சுழல்றோம். இது என்னோட கியூப் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கையை நம்ம ஓடிட்டே இருக்கோம்.
நம்மளுடைய ஃபேமிலி, ஆஃபீஸ், அப்புறம் நம்மளுடைய பெற்றோர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம போயிட்டே இருக்கிறோம் இல்லையா? இப்போ என்ன அப்படின்னா கடைசியில் பார்த்தா எல்லாமே குழப்பமாக ஆயிடுது. நம்ம திருப்பி இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம திருப்பி தேடி ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. அப்படியே போகிறோம் நம்ம. இப்படி நம்ம நிறைய பேர் வந்து இதே மாதிரி ஓடி ஓடி கடைசியில் கலைச்சி நம்ம வந்து எந்த வழிமுறையை நம்ம கண்டுபிடிக்கிறதுனே தெரியாமல் குழம்பி போய் நின்றுடும். இப்போ இந்த கியூபை வந்து சரி பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் நம்ம எல்லாருமே நிம்மதியாக வாழ முடியும். அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் உண்மையிலே. இன்னொரு விஷயம், அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்குன்னா ஆஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதே எதை குறிக்குதுன்னா அந்த 6 எழுத்து தான். எஃப் ஃபார் ஃபெய்த்ஃபுல். ஃபெய்த்ஃபுல். இன்னைக்கு தினம் நம்ம இந்த திருமணத்தின் மூலம் என்ன வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னா ஐ வில் பி ஃபெய்த்ஃபுல் டு யூ அப்படி. ஸோ இந்த வாழ்க்கை ஃபுல்லாக இன்று முதல் உனக்கு நான் எனக்கு நீ அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃபெய்த் இன்னைக்கு நம்ம ஏற்படுத்தும். இதுதான் எஃப். ஆர் அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். கணவன் மனைவி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கணும். கணவன் மனைவி மதிக்கிறது மட்டும் இல்லை, அவர்களுடைய குடும்பத்தினரையும் மதிக்கணும், அவர்களுடைய உறவினர்களை ஒவ்வொருத்தரும் மதிக்கணும். இதுதான் ரெஸ்பெக்ட், ஆர். ஐங்கிறது இம்பர்மனன்ஸ். இம்பர்மனன்ஸ்னா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க கோவப்படுறாங்க, திடீர்னு சோகமாக இருப்பாங்க, ஏதோ ஒரு எரிச்சல் நடக்கலாம், ஆனால் எல்லாமே கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போதான் வந்து நேற்று திட்டாரு அப்படின்னு அப்படியே அதே கோபத்திலே நம்ம தொடர்ந்து இருந்தோம்னா இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும், அதில் சண்டைகள் அதிகமாகுது. இதுதான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து ஐ ஃபார் இம்பர்மனன்ஸ். இ ஃபார் ஈக்குவாலிட்டி. 2 பேருமே சமம். எல்லா வகையிலையும் அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க சமமாக ஷேர் பண்ண போகிறாங்க. அந்த உடைமைகள் மட்டும் இல்லை, தங்களுடைய அதிகாரம், குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தையுமே வந்து 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணணும். அதுதான் அந்த ஈக்குவாலிட்டி. ஆண் பெண் சமம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த குடும்பம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் வந்து இ சொல்லுது. என் அப்படிங்கிறது வந்து நான் அட்டாச்மெண்ட். நான் அட்டாச்மெண்ட் அப்படின்னா 2 பேரும் அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு கிடையாது, 2 பேருமே அட்டாச்சாக தான் இருக்கணும். ஆனால் பொதுவாக நம்ம எதில் அட்டாச்மெண்ட் ஆகிடுறோம் அப்படின்னா நம்மளா ஒரு ஐடியல் பர்சனாலிட்டியை நினச்சிக்கிறோம். என் ஹஸ்பண்ட்னா இன்னைக்கு வந்த உடனே இதெல்லாம் வாங்கிட்டு வரணும், இல்லை நம்ம வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறோம், நம்மளை வந்து அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, நம்மளை வந்து கேட்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியல் பர்சனாலிட்டியை நினச்சிக்கிட்டு அதில் அட்டாச் ஆயிடும். அது மாதிரி நடந்துக்கல அப்படின்னா நமக்கு உடனே ஏமாற்றம் வருது, கோபம் வருது, அந்த இடத்துல சச்சரவுகள் வருது. இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியல் ஆஸ்பெக்ட்லையும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கணும். அன்கண்டிஷனல் லவ். அப்படியே அந்த பார்ட்னரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு லவ் இருந்தது. ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அந்தந்த சூழலில் நம்மளுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். இதுதான் வந்து நான் அட்டாச்மெண்ட். அண்ட் லாஸ்ட் வந்து டவுட்லெஸ். சந்தேகம் அப்படிங்கிறது தான் ஒரு குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு சூறாவளியை கிளப்பக்கூடியது. இந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. அப்படின்னா இருக்கக்கூடாது அப்படின்னா இது 2 பேருக்குமே பொருந்தும். சந்தேகப்படக்கூடாதுன்னு மட்டும் இல்லை, சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கவும் கூடாது. இது 2 விஷயமே நம்ம வந்து கவனிக்கணும். அப்போ இந்த டவுட் வரக்கூடாது அப்படின்னா, ஒரு இடத்துல டவுட் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், ஏன் அந்த டவுட் வருது, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு ஆப்போசிட் பார்ட்னர் நினைக்கணும். இந்த மாதிரி அப்போ இந்த டவுட்டுக்கு அடிப்படை வந்து ஃபெய்த். ஸோ அதனால தான் எஃப்ல ஆரம்பிச்சு டியில் முடியுது இந்த ஃப்ரெண்டுங்கிற வார்த்தை. ஸோ கணவன் மனைவி ஃப்ரெண்டாக இருக்கும் பொழுது எல்லாமே நடைமுறையில் நல்லாவே இருக்கும். ஆனால் இது நமக்கு வந்து நடைமுறைக்கு எப்படி சாத்தியம் அப்படின்னா அதுதான் ஃபார்முலாவே. அந்த கியூபை போடுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான், கவனம், மைண்ட்ஃபுல்னஸ். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் தான் நம்ம வந்து லேக் பண்ணுறோம் எல்லாருமே வாழ்க்கையில். அந்தந்த விஷயங்கள் கவனமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய தாட், நம்மளுடைய ஸ்பீச், நம்மளுடைய ஆக்ஷன் எல்லாமே கவனமாக செஞ்சிட்டோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையே வராது. அப்படி கவனமாக செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கு. தாட்டில் வந்து ஏதாவது ராங்காக இருந்தாலும் நம்ம கவனித்தோம் அப்படின்னா நம்ம அதை மாற்றிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கவனமாக இருந்தோம் அப்படின்னா தவறான வார்த்தைகளை பேச முடியாமல் நம்ம தடுத்துக்க முடியும். அதே மாதிரி தவறான செயல்கள் செய்யறதுக்கு முன்னாடி கவனமாக இருந்தோம்னா நம்ம அதை சரி பண்ணிக்க முடியும். இந்த கவனம் சிதறிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம ஏதோ செஞ்சிடறோம், ஆத்திரத்தில் கோவப்பட்டு செஞ்சிடறோம். செஞ்சு முடிச்ச பிறகு ஐயோ நான் ஏன் அப்படி செஞ்சேன், நம்ம அதுக்கப்புறம் போய் எத்தனை 1000 தடவை சாரி சொல்லலாம், ஆனால் அந்த சாரி வந்து ஆல்ரெடி அந்த டேமேஜை ஏற்படுத்தி இருக்கும்.
ஸோ இந்த கவனத்தோட நம்மளுடைய தாட், ஸ்பீச் அண்ட் ஆக்ஷன், இந்த மூணுமே நல்ல கவனத்தோடு யார் ஒருத்தவங்க இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட் பார்ட்னர், அவங்க மனசு சின்னதாக கோணுச்சுன்னா கூட இவங்க கவனிக்க முடியும். ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய ஒருத்தருடைய உணர்ச்சிகளை கவனிக்கணும். அவங்க லேசா முகம் சுழியுது, லேசா கோவப்படுறாங்க அப்படின்னா நம்ம அந்த கவனத்தோட இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள சண்டை சச்சரவுகளே வராது. இந்த கவனம் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பெல்லாம் அப்படி இல்லை. யாருன்னா பார்ட்னர் பேசுறாங்க அப்படின்னா நம்ம செல்போன் பார்த்துக்கிட்டே சொல்லு அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளும் கவனிக்கல, அவங்க பேசுறவங்களும் நம்ம முக தோரணையை கவனிக்க முடியாது. இந்த கம்யூனிகேஷன்ல நம்ம நிறையவே லேக் ஆகிறோம். ஸோ நம்மளுடைய கவனம் ஃபுல்லா ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த செயல் நல்லா இருக்கும். இப்ப நம்ம எல்லாருமே இங்க இவர்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம், நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்திருக்கிறோம். நம்மளுடைய கவனம் ஃபுல்லா இங்க இருக்கணும். இங்க இருந்தே அந்த பயிற்சியை ஆரம்பிச்சிடலாம். ஒரே ஒரு 2 நிமிடங்கள் நீங்க எல்லாருமே இந்த ஹால்குள்ள வாங்க. நம்ம ஆல்ரெடி வந்திருப்போம், உடம்பெல்லாம் இங்க தான் இருக்கும், ஆனா மைண்ட் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்த ப்ரோக்ராம் போறதுக்கு மைண்ட் வேற எங்கேயோ இருந்துட்டு பாடி மட்டும் இங்க இருந்தா இந்த செயல், நம்மளுடைய இந்த வாழ்த்து சொல்லக்கூடிய இந்த செயல் ஒரு முழுமையான செயலா இருக்காது. ஸோ எல்லாரும் 2 நிமிஷம் என்னோட அப்படியே கண்ணை மூடிட்டு இந்த ஹால்குள்ள வாங்க. அனைவரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளவும். நம்ம எல்லாரும் இந்த மணமக்களை வாழ்த்த போறோம். 2 நிமிடம் மட்டும் முழுமையா இந்த ஹால்ல இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. உங்களை தாட்ஸ் எங்கேயும் அலைய விடாதீங்க. ஆழ் மனசுலேருந்து அன்பு கொண்டு வாங்க. முழு கவனமும் இங்க நம்ம இந்த பணியில் இருக்கணும். உங்களுடைய கண்களை மூடிக்கோங்க. நம்ம டீப் ஃப்ரம் தி ஹார்ட் லெட் அஸ் பிளஸ் தீஸ் கப்பிள். ஓகே, சின்சியரா பண்ணுவோம். அது கண்களை மூடிக்கோங்க. இந்த ஹால்குள்ள உங்களுடைய அனைத்து கவனத்தையும் நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இங்க கிரியேட் பண்ண போறோம். பண்ணிட்டு அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்க போறோம். எல்லாருமே ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஹாலில் இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க, இந்த அட்மாஸ்பியர் ஃபீல் பண்ணுங்க. மனசை அமைதிப்படுத்திக்கோங்க. ஆழமா உங்க மூச்சை இழுத்து விடுங்க. இந்த சூழல்ல நம்ம வந்திருக்கிறோம். இந்த குழந்தைகளை நம்ம பிளஸ் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்கிறோம். எல்லா கவலைகளையும் மறந்து உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தி, இது மைண்ட்ஃபுல்னஸ் சொல்றோம் சயின்டிஃபிக்கா. எல்லா வகையான வியாதிகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்குமே மைண்ட்ஃபுல்னஸ் தான் ட்ரீட்மெண்ட்டாக நாங்கள் டாக்டர்ஸ் சொல்கிறோம். லெட் அஸ் டூ சம்திங் மைண்ட்ஃபுல். கவனமாக செய்யக்கூடிய எல்லா விஷயம் நல்லா நடக்கும். உங்கள் கவனம், அனைவருடைய கவனமும் இந்த கப்பல் மேலே இருக்கணும். இப்போ ஆழ் மனசுலேருந்து நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துவோம். நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கோபங்கள் எல்லாத்தையும் மறந்துங்க. யாரையாவது திட்டியிருந்தால் மன்னிச்சிருங்க. யாராவது உங்களை திட்டியிருந்தால் மன்னிச்சிருங்க. மனதை அமைதிப்படுத்தி 1 நிமிடம் மட்டும் இப்போ நம்ம கண்ணை மூடி இருக்க போகிறோம். மலையாளம் தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எல்லாருமே நான் சொல்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மலையாளத்தில் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லா ஸ்நேகமும் நிறைஞ்ச ஹிருதயங்களோட, with all the love in our hearts, நம்மள் இப்போ இதுவரை சந்தாஷிச்சிருக்கின்ற தம்பதிக்கு ஆசீர்வாதம் நல்கும். Let us now bless the couple we have come together to celebrate. அவருடைய ஜீவிதம் சந்தோஷமாவும் சமாதானமும் நிறைஞ்ச ஒரு யாத்ராய கதை. May their life be a journey filled with joy and peace. மனசில் நின்று சுத்தமாய ஆசீர்வாதங்கள் அவருக்கு நல்கும். Let us bless them with pure blessings from our hearts. குடும்பம் സ്നേഹமும் விசுவாசமும் நிறைஞ்ச ஒரு மனசோட ஆணு ഞങ്ങൾ വിളിച്ചത്. This family has invited us with a heart full of love and trust. അതുകൊണ്ട് നമ്മൾ ഇപ്പോൾ മനസ്സ് ഒരുമിച്ച് നിന്ന്, മനസ്സിന്റെ അടിയിൽ നിന്ന് ഇത് നേരിടുന്ന സമയത്തിൽ ആശീർവാദം നൽകും. So let us now unite our hearts and offer our blessings.
ഈ ക്ഷണം അവരുടെ ജീവിതായാത്രയുടെ ആരംഭമാക്കട്ടെ. സ്വപ്നങ്ങളും ശരിയും സ്നേഹം നിറഞ്ഞ ഒരു യാത്ര. Let this moment be the beginning of their life journey, filled with dreams, smiles, and love. ஆழ் மனசிலிருந்து நம்மை இங்கு அழைத்திருக்கும் இந்த குடும்பத்தின் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் பாத்திரமாக we all bless the couple. உங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களையும் இப்பொழுது நாம் தெரிவிக்கும் தருணம். முழு மனதோடு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க வாய்ப்பளித்த பெற்றோர்களுக்கும் மணமக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நாங்கள் விடைபெறுறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.